தவம் என்பது தன்னை அறிவதற்கும் ஆன்மீக மன வலிமையை அடைவதற்கும் மேற்கொள்ளும் ஒரு தீவிரமான பயிற்சி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரிகளே, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனின் அருளும் பேரன்பும் இறை அடியார்களின் ஜெப அலைகளும் நம்மை புடைசூழ்ந்து வருவதாக. இதயம் உம்மை நினைத்து, கண்கள் உம்மை பார்த்து, இறைவா, உமது இந்த இருத்தலின் சங்கமம் பேரன்பின் ஆழத்திற்குள் எங்களை இட்டுச் செல்கிறது. அங்கே உமது பேரன்பு ஆழ்ந்த பரிவுடனும் ஆனந்த ரசனையுடனும் எங்களின் தவத்தின் தேடலுக்கு பொருள் கொடுக்கிறது. தேடலின் உள்மன உணர்வுக்கு முழுமையாய் விளங்கும் இறைவா, எங்களுக்கு உமது உரிமை சொத்தான பரிபூரண பேரானந்த வாழ்வையே விட்டு கொடுத்து எமது மீட்புக்காக மனு உரு எடுத்து அடிமையின் தன்மை ஏற்றீர். எனவே உமது அன்பு சீடத்திகளாகிய நாங்களும் ஊழியரின் மனப்பான்மையை கொண்டு தாழ்ச்சியுடன் தவத்தின் மேன்மையை உணர்ந்து வாழ அருள் வேண்டி உம்மை புகழ்ந்து இப்பஜனையில் இணைகின்றோம்.
நமது மரியின் ஊழிய சபை நிறுவிய 7 புனிதர்களில் ஒருவரான புனித அலெக்சிஸ் என்பவரின் உறவினர்தான் புனித ஜூலியானா. இவர் நல்ல பக்தியும் மன உறுதியும் கொண்டவர். பெண்களை குழுவாக இணைத்து மரியின் ஊழியர் 3ஆம் சபையை தொடங்கினார். அர்ப்பணத்தின் ஆழத்தை தன் வாழ்வில் அனுபவித்தார்கள். கிறிஸ்துவ மதிப்பீடுகளை தனது வாழ்வில் தனதாக்கி கொண்டவர். சபை பற்று நிறைந்தவர். இவர் நற்கருணை நாதர் மீது கொண்ட ஆழ்ந்த விசுவாசத்தால் நற்கருணையை அழியா தழும்பாக நெஞ்சில் ஏற்றார்கள். நற்கருணை வழி தான் அடைந்த சக்தியில் எதிர்நோக்கு பார்வையில் பல பணிகளுக்காக தன்னை கையளித்தார். நற்கருணை மகத்துவத்தை நாமும் உணர இப்பாடலில் இணைவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். இறைவனின் அழைப்பை ஏற்று தூய்மையாக, அன்பாக, இரக்கத்தோடு, சகோதர அன்போடு, மற்றவர்களையும் மன்னிக்கும் மனநிலையோடு நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்களைத்தான் திரு அவை புனிதர்கள் என்று அழைக்கிறது. ஆம், இவ்வுலகில் வாழ்ந்தபோது அறச்செயல்களால் வரலாறு ஆகி மக்களின் மனங்களுக்கு மருந்து போட்டு அடித்தட்டு மக்களோடு உப்பாக கரைந்து புனித வாழ்வால் புண்ணிய வாழ்வு வாழ்ந்தவர் நம் புனிதர் ஜூலியானால். தவம் என்பது பசியால் வாடி நம்மை வருத்துவது அல்ல, மாறாக பகிர்வையும் பரிவையும் வருந்துவோருக்கு அளிப்பதே தவம்.
அந்த தவத்தை நம்முடைய புனிதை ஜூலியானால் தன்னுடைய வாழ்விலே நற்கருணை ஆண்டவரை கண்டுகொண்டதன் மூலமாக, அவரை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்கிக் கொண்டார். நாம் இன்று புனித ஜூலியானாளின் இந்த 3ஆம் நாள் நவநாளில் அவள் வாழ்வில் உணர்ந்த தவத்தின் மேன்மையை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தவம் என்பது இன்று ஒரு சிலருக்கு கேள்விக்குறியாகப்பட்டாலும், மற்றொரு பக்கம் நம்மை செதுக்கும் சிற்பியாகவும் உருவாக்கும் கருவியாகவும் புனிதத்திற்கு இட்டுச் செல்லும் பாதையாகவும் கருதப்படுகிறது. ஆம், புனித ஜூலியானால் தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தல்கள் பல செய்து உன்னத வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்கி கொண்டார்கள். எனவே அவர்களைப் போன்று நாமும் வாழ புனித ஜூலியானாளின் பரிந்துரையை வேண்டியவர்களாய் நமது வழிநூல் எண் 46க்கு செவிமடுப்போம். நம்மிலும் நம்மை சுற்றிலும் உள்ள தீய சக்திகளை எதிர்ப்பதற்கும் நன்மையை தெரிவு செய்வதற்குமான மன பலத்தில் வளர்வதே தவத்தின் நோக்கமாகும். துறவு நெறியில் வளரவும், இறை திருவுளத்துக்கு நமது விருப்பத்தை பணிய வைப்பதில் பயிற்சிக்கவும், அன்பின் பணியின் எதிர்பார்ப்புகளுக்கு நமது தன் முனைப்பை கையளிக்கவும் நாமாக மனமுவந்து தவம் செய்கிறோம். நமது உள்ள ஆன்மீக தேவைகளை அறிந்த நிலையில் தவத்தின் உண்மையான மதிப்பை உணர்ந்தவர்களாய் தவ முயற்சிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போது நாம் கேட்ட இந்த வழிநூல் வாசகத்தை வாழ்ந்து காட்டியவர்தான் புனிதை ஜூலியானாள். இந்த நமது புனிதையின் வழியாக நமது மன்றாட்டுக்களை இறை தந்தையிடம் எடுத்துரைப்போம். உயிரளிக்கும் உணவு என்றவரே, அழிந்து போகும் உணவுக்காக பெருமை புகழுக்காக இயங்காமல் அழியா உணவாகிய உம்மை பற்றி கொள்வதில் எம் உள்ளத்தில் ஆர்வம் கொண்டு வாழ புனித ஜூலியானாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீமையை விட்டுவிட்டு நன்மையை நாடு என்றவரே, தீமையையும் எதிர்மறையையும் அழிவையும் நோக்கி போய்கொண்டிருக்கும் இவ்வுலகில் நன்மனம் நலமானதை செய்ய தேவையான மனபலத்தையும் ஞானத்தையும் தெளிவையும் தந்தருள புனித ஜூலியானாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடின தவத்தின் மேன்மையை புனித ஜூலியானாள் வழியாக கற்பித்த எம் இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைய இளம் தலைமுறையினர் தவத்தின் மேன்மையை உணர்ந்து உலக கவர்ச்சிகளில் இருந்து விடுபடவும், கடவுளையும் உயர் மதிப்பீடுகளையும் தன் உரிமை சொத்தாக பற்றி கொண்டு வாழ்ந்திட புனித ஜூலியானம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. கடின தவத்தின் உத்தம சாயலே, நீர் முட்களின் நடுவில் இருக்கும் தூய வெண்ணிற லீலி மலரைப் போல உமக்கு நேரும் துன்பங்களின் நடுவில் சம்மனசுக்குரிய தூய்மையோடு வாழ்ந்தீர். நீர் தூய்மையானவளாயிருந்தும் ஒருத்தல்கள் பல செய்து உன்னத வாழ்வு வாழ்ந்தீர். நாங்களும் உம்மிடம் மன்றாடுவது என்னவெனில், உம்மைப் போல பல தவங்களை செய்து பரிகார வாழ்வு வாழ வரம் தாரும். ஆமன்.